ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரெட்ரோ படத்துலேருந்து வந்துட்டு எதற்காக மறுபடி வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் வெர்ஷன் அதை நம்ம கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ப்ரீவியஸாக வீடியோவில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், டிஜி போல்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 2 வாட்டி கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி 2 சாங்க்கு ரியாக்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நான் மணி கூட காமிச்சிருப்பேன், 1:30 மணி, எக்ஸாக்டாக 1:30 மணி வீடியோ வந்துட்டு பண்றேன். அவருக்கு அந்த ரியாக்ஷன் 2 ரியாக்ஷனும் அவருக்கு மட்டும் தான் ப்ரோ நான் மென்ஷன் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஜஸ்ட் பண்றதுக்கு. எதற்காக மறுபடி தெரியல, பார்த்தேன், படம் பார்த்துட்டேன், ரிவ்யூன்றது போடல, சாரி. கூடிய சீக்கிரம் வரணும், சரிங்களா? எடிட்டிங் வேலை ஓடி இருக்கு, கொஞ்சம் வேலை இருக்கனால கொஞ்சம் இதை தான் நான் எடுத்து செய்யறேன், சரிங்களா? அப்படி சொல்லி என்னைய ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், இன்ஸ்டாகிராம்ல டிக்டாக்ல ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க வந்து கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், என் அக்கௌண்ட் லிங்க், நீங்க மறக்காம செக் பண்ணி பிடிச்சிருந்தா ஃபாலோ, தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. ஸோ யூஸ்ஃபுல் கண்டென்ட் அங்கேயே நான் அப்டேட் பண்ணிருக்கேன், டிக்டாக்ல முக்கியமா, சரிங்களா? பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதற்காக மறுபடி லிரிக்ஸா இருக்கட்டும், பாடின விதமா இருக்கட்டும், அந்த கம்போசிஷன் ஒரு மாதிரி மெலோடி சொல்றது மெலோடி தான், பட் ஒரு மாதிரி மேஜிக், வேற மாதிரி ஒரு தெரப்பிங்க இந்த சாங். என்னை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு, ஓகேவா? அது நான் தனியா கேட்கிறப்ப வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு லோனா கேட்கும்போது வேற மாதிரி. தேட்டர்ல வந்துட்டு அந்த வைப் எனக்கு 100% அதை எடுக்க முடியும். ஏன்னா அந்த சண்டை காட்சியிலே நம்மளுக்கு அந்த சூர்யா சாரோட பெர்ஃபார்மன்ஸ்லயும் நம்மளுக்கு அந்த ஹைப் போயிடுச்சா, அந்த சாங் வந்துட்டு நம்மளால பெரிய அளவுக்கு நம்மளால ரசிக்க முடியல. அதுவும் மேல் வெர்ஷன்லாம் வந்துட்டு வேற லெவல்ல இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ யார் கேட்காதவங்க இந்த வீடியோ சேர்ந்து கேட்போம், சரிங்களா? ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. இந்த பீஜம் மண்டகுல ஓடிக்கிட்டே இருக்கு. பார்த்து மாட்டிக்காதானே? எதற்காக மறுபடி விழியில் விழுந்து வழிந்தாள்? எதற்காக மறுபடி அவளை மறந்த மனதை கடந்தாள்? அழையான் நாளிதா அவளால் புண்ணானதா? இதழும் இருளும் கலந்து உயிரில் விழுதா? சிரிக்க மறந்த 2 இதழும் பழுதா? அமைதி அடைந்த கடலில் புயலும் வருதா? அவளின் நினைவு வழியில் படைத்த விருதா? தேளாக நாள் மாறுமா? நீ கேட்ட புன்னகை உன்னோடு போனதே, நான் கோர்த்த மின்னலை களவாடி போனதே. கண்ணாடி ஒன்றுதான் சிரிப்போடு பார்க்குதே, நகையாடி தீர்க்குதே. தேளாக நாள் மாறுதே. காதல் நதியில் செம்ம ஷாட். ஆடி மகிழ்ந்தேன், ஞானக்கரையில் வந்தெழுந்தவன் ஈரம் தொலைத்து விட்டேன். விலகினேன் என் தடாகமே,
என் கலாபமே என் விவாதமே முன் விலாசமே வதை. நான் இன்று இல்லையே முகமூடிதான் இது, நீ பார்த்த பால் நதி நீர்வீழ்ச்சியானது. வெரி நைஸ், வெரி லவ்லி. ஒரு 10 வாட்டி மேல இந்த சாங் கேட்டிருப்பேன். ஆனா ஆனா இப்ப கேட்கறப்போ வேற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த பிஜிஎம் கேட்கும், அந்த பிஜிஎம் வயலட் பிஜிஎம் இருக்குல்ல, அது சமயம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஒரு மாதிரி தெரப்பி பண்ணுதுங்க, ஒரு மாதிரி ஏதோ ஒரு பண்ணுது. மேஜிக்கல் தான். சனா மியூசிக்கான ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா அவரு மியூசிக்கல் இப்படி ஒரு மேஜிக், அவர் மியூசிக்கல் நிறைய மேஜிக் இருக்கு. பட் இது வந்துட்டு வேற ஒரு மெடிசன், வேற ஒரு மெடிசன் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு ஷார்ட்னு ஒன்று சொன்னல, சூர்யா சார் அந்த ஹோல்ல இருந்து அவங்க பாக்குறது கண்ணு ஷார்ட் மட்டும் தெரியும்ல. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கா ஒரு ஷார்ட் வரும். அங்க அந்த தகர கொட்டையில அங்க ஒரு ஷார்ட், அவர் கண்ணு மட்டும் ஷார்ட் வச்சிருப்பாங்க. லிட்டரலி அதுல வந்துட்டு அவர் கண்ணு வந்துட்டு சிரிக்கும். நம்ம ருக்மணியை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷம். அவர்னால சிரிக்க முடியாது. ஆப்வியஸ்லி வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டு நினைக்கிறேன். அது நான் வீடியோல சொல்றேன். எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அவர்னால சிரிக்க முடியாது, சிரிக்க தெரியாது. ஆக்சுவலி அதுக்கு தனியாக ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது வந்துட்டு அந்த சந்தோஷத்தை வாய் வழியா கொண்டுட்டு வர முடியல. பட் அந்த கண்ணு சிரிக்கும். ஓகேவா? அந்த கண்ணு சிரிக்கும், ஹாப்பினஸா. அந்த சந்தோஷத்தை கண்ணில கொண்டு வந்துருவாரு மனுஷன். சூர்யா சார் வந்துட்டு இந்த படத்துல பாட்டின பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஓகேவா? அது ரிவ்யூல நான் சொல்றேன், ரிவ்யூல பார்த்து தெரிஞ்சுக்கேன். சாங் வந்துட்டு ஆப்வியஸ்லி இட்ஸ் ட்ரக் வந்துட்டு நம்ம யுவன் தான். இது வந்துட்டு ஒரு வேற மாதிரி ஒரு மெடிசன், வேற மாதிரி ஒரு தெரப்பி கண்டிப்பா சொல்லலாம். சரியா? இந்த வயலன் பீஜம்னா ஸ்டீல் அப்படியே மண்டைக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு. வேற சொல்லுது வார்த்தையே இல்லைங்க. ஐ ஜஸ்ட் என்ஜாய் இட். நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க, இல்லை எப்படி பாட்டு இருந்துச்சு, எப்படிலாம் உங்களுக்கு போட்டு படுத்துனுச்சு, அதை வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை உங்க ஃபீட்பேக் வேணாம், உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு இந்த சாங் கேட்டதுக்கு அப்புறம். சரிங்களா? ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். கேட்காதவங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க, பாருங்க, கேளுங்க. ஒன்ஸ் கேட்டுட்டீங்க எடிட் ஆயிருவீங்க. இட்ஸ் 100% கேரண்டி. ஓகே? ஸோ யா, இது சொல்லி விட முடிச்சுக்கிறேன். See you next video. I'm Naveen. Take care. Bye.